சரியாப்பா? சொல்லுங்க தம்பி. இந்த நாட்டின் விடுதலைக்காக சொத்துக்களை இழந்து, சுகங்களை இழந்து, உறவுகளை இழந்து, நிலங்களை இழந்து, தேச விடுதலைக்காக செக்கிழுத்து கஷ்டப்படு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த ஒரு தியாகி ஐயா வஉசி அவர்கள். அவருடைய 89வது குரு பூஜை விழா நினைவு நாள் இன்றைக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருடைய நினைவிடத்திலே, அவருடைய நினைவு மண்டபத்திலே வணங்கி மாலை அணிவித்து இங்கே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் என்னை அனுமதித்து இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். அவருடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். எங்களை அழைத்து சிறப்பித்தவர் நம்முடைய வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர், இளைஞரணியினுடைய மாநில இளைஞர் செயலாளர் அருமை தம்பி பந்தல் ராஜா அவர்கள். அற்புதமான இளைஞர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வளரக்கூடிய இயக்கமாக இருக்கின்ற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணையாக இருக்கும். வஉசி புகழை போற்றுவோம் என்று எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் அருமை தம்பி பந்தல் ராஜா அவர்கள் அழைப்புதலை கொடுத்து சேலத்திலே அண்ணன் எடப்பாடி சந்தித்து பேசி கொடுத்த நேரத்தில் எடப்பாடி சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு உறுதுணையாக, உங்கள் சமூகத்திற்கு உறுதுணையாக, உங்கள் இளைஞர்களுக்கு முன்னோடியாக நான் இருப்பேன், அதிமுக இருக்கும் என்று சொல்லி கேட்டதார பாலாஜியும் இயக்கத்தின் முக்கியஸ்தர்களும் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி எங்களை அனுப்பியிருக்கின்றார். நாங்கள் ஐயாவுடைய வஉசியினுடைய நினைவு மண்டபத்தில் அவருடைய சிலைக்கு முழுவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இங்கே நடைபெற்ற அரசியல் எழுச்சி ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய புகழை போற்றி பேசி உங்களை சந்திக்கின்றோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர். அதனுடைய முடிவுகளை எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் எடுப்பார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். பிஜேபியுடைய ஆதரவோடு, தோழமை கட்சியுடைய ஆதரவோடு மிக பிரம்மாண்டமான வளமான ஒரு கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலில் போட்டியிட்டு 234 தொகுதிகளில் 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். பல சமூக அமைப்புகள், பல சமுதாய அமைப்புகள், பல அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். எடப்பாடியை நோக்கி ஆதரவு கொடுக்க படையெடுப்பார்கள். அது அவருடைய கருத்து. அது சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினார் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றிய நினைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் செய்வார். தேர்தல் இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சட்டமன்றத்தில் பல ஆண்டுகள்ல கூட்டணி அமைஞ்சிருக்கு. இன்னும் 3-4 மாசம் இருக்கு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல தான் தேர்தல், பதவியேற்பு மேல. அதனால முழுமையா 3 மாசம் இருக்கு. இந்த 2 மாசம் கழிச்சு ஜனவரிக்கு பின்னாடி என்ன வேணா நடக்கும். எவ்வளவு பெரிய விவரமான முடிவுகள் எல்லாம் மாறி மாறி எடுக்கப்படும். திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார். அரசியல் தலைவர்களும் திமுக ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சியால் யாருக்கும் லாபம் இல்லை, எல்லா சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, விலைவாசிகள் கூடிவிட்டது, கட்டமைப்புகள் சரியில்லை, ஆங்காங்கு பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, அரசு செயலிழந்து இருக்கிறது. ஆகவே அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியை போன்ற ஒரு எளிமையானவர் நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், அப்போதுதான் சரியாக இருக்கும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைக்கிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் ஈடுகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடியை நோக்கி வருவார்கள். அதிமுக தலைமையேற்று